புனித கத்தரின் ட்ரெக்சல் 1858ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பில்டெல்பியாவில் ஒரு பெரும் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை பிரான்சிஸ் அந்தோனி ட்ரெக்சல் ஒரு பிரபலமான வங்கி உரிமையாளர். அபரிமிதமான சொத்துக்கள் இருந்தபோதிலும் அவரது குடும்பம் மிகவும் பக்திமான்களாகவும் ஏழைகளுக்கு உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். திருப்பணிக்கு வித்திட்ட நிகழ்வு. தன் பெற்றோரின் மறைவுக்குப் பிறகு கத்தரின் மிகப்பெரிய சொத்துக்கு வாரிசானார். அந்த காலத்தில் அமெரிக்காவில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அனுபவித்த கொடுமைகளையும் வறுமையையும் கண்டு அவர் மனம் வருந்தினார். ஒருமுறை அவர் திருத்தந்தை 13ஆம் லியோவை சந்தித்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மிஷனரிகளை அனுப்பும்படி வேண்டினார். அப்போது திருத்தந்தை அவரிடம், நீயே ஏன் ஒரு மிஷனரியாக மாறக்கூடாது என்று கேட்டார். இந்த கேள்வி அவரது வாழ்க்கையை மாற்றியது. சாதனைகளும் பணிகளும். தன் சுகபோக வாழ்க்கையை துறந்து 1891ஆம் ஆண்டு அருளடையாள ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரிகள் சிஸ்டர்ஸ் ஆஃப் த பிளெஸட் சாக்ரமெண்ட் என்ற சபையை நிறுவினார். கல்விப்பணி. ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே வழி என்று நம்பினார். அமெரிக்கா முழுவதும் இவர்களுக்காக சுமார் 60 பள்ளிகளையும் பல மிஷனரிகளையும் தொடங்கினார். சேவியர் பல்கலைக்கழகம் 1925ஆம் ஆண்டு லூசியானாவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்காக சேவியர் பல்கலைக்கழகத்தை சேவியர் யூனிவர்சிட்டி ஆஃப் லூயிசியானா நிறுவினார். இது அமெரிக்காவில் கத்தோலிக்க திருச்சபையாலால் இவர்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் ஆகும். நிதி உதவி. தனது வாழ்நாளில் சுமார் $20 மில்லியன் அதிகமான தனது சொந்த பணத்தை ஏழை மக்களின் கல்வி மற்றும் நலனுக்காக செலவிட்டார். புனிதர் பட்டம். அவர் தனது 96வது வயதில் மார்ச் 3, 1955 அன்று இயற்கை எய்தினார். இவரது தியாக வாழ்வை பாராட்டி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1988 இல் இவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கினார். அக்டோபர் 1, 2000 அன்று இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் பிறந்தவர்களில் புனிதர் பட்டம் பெற்ற இரண்டாவது நபர் இவராவார். இவரது திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3 அன்று கொண்டாடப்படுகிறது. முக்கிய குறிப்பு. கத்தரின் ட்ரெக்சல் சமூக நீதியின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். நிறவெறிக்கு எதிராகவும் கல்வி சமத்துவத்திற்காகவும் அவர் செய்த போராட்டங்கள் இன்றும் போற்றப்படுகின்றன.